எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காள் என் ஒய்ஃபு. பாவம் காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. காய்ச்சல் வேறு ரொம்ப கொதிக்குது. ரொம்ப பயந்துட்டாலும் அன்னைக்கு நடந்த சண்டையை நினச்சி எப்படியாவது இவளை சாப்பிட வைக்கணும். வினிதா, வினி கொஞ்சம் எந்திரி, ஏதாவது சாப்பிட்டுட்டு படுப்பியா? வினி உன்னதாண்டி, எந்திரிடி. என்னாச்சு என்னாச்சு இவருக்கு? திடீர்னு என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரே அதிசயமாக இருக்கு. மழைகளை பெய்யுதான். என் வீட்டுக்காரர் இதெல்லாம் பண்ணுறாரா? கடவுளே, என்னால் நம்பவும் முடியல, நம்பாவே இருக்கவும் முடியல. ஏய் என்னாச்சு? எந்திரி, சாப்பிடுவியா? இல்லைங்க, எனக்கு எதுவும் வேணாம். என்னால் எதுவுமே சாப்பிட முடியாது, ப்ளீஸ். எனக்கு வேண்டாம். இங்கே பாரு, உன்னால் முடியல, எதுவும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லி தான் சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். எந்திரி, சாப்பிடுவியா? திடீர்னு அக்கறை காட்டுறீங்க, அப்புறம் நீங்கள் தூக்கி போட்டு போயிட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? ப்ளீஸ், எதாக இருந்தாலும் வேண்டாம். என் அம்மா வர சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா வந்துட்டுருக்காங்க. நான் அவங்ககிட்டே ஏதாவது செய்யணும்னா செய்ய சொல்லி சாப்பிட்டுக்கிறேன். இவெல்லாம் சாதாரணமாக சொன்னால் கேட்க மாட்டா. இவளை மிரட்டி தான் வழி கொண்டு வரணும். இரு அன்பா பேசினா உனக்கு பிடிக்கிறது இல்லைல்ல. ஹோய், இப்போ எந்திரிக்கிறியா இல்லையா? ஏய், இப்போ எந்திரி, இல்லாட்டி அடி வாங்கிடுவ, ஜாக்கிரதை. என்ன திடீர்னு மிரட்டெல்லாம் செய்கிறீங்க? பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இப்போவே மறுபடியும் மாறி பண்ணுறீங்க. இல்லையா, எனக்கு தெரியுது. நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி. ஆ எல்லாம் ஒரு மாதிரி தான். எந்திரிச்சுக்காரு ஃபஸ்ட்டு. இங்கே பாரு, கம்மி. அண்ணா அன்னைக்கு வேற செம ரொமான்ஸு தான். போ, சூப்பர் சூப்பர். சரி, நம்ம இங்கே இருக்கக்கூடாது, அந்த பக்கம் போவோம். குடிக்க போறியா இல்லை அடி வாங்க போறியாடி? குடி. சரி கொடுங்க, வேணான்னா விடவா போகிறீங்க? கொடுங்க. எனக்கு போதும் ப்ளீஸ், இதுக்கு மேலே குடிக்க முடியல. 4 வயதை குடிச்சிருக்கேன். இந்த 4 வயக்கு இப்படி ஒரு ஆட்டம். இன்னும் குடி. ஆளை பாரு, கேட்டால் லெக்சரரான். இத்தினோண்டு குடிச்சா எப்படி சரியாகும்? கிளாஸ்க்கெல்லாம் போகிற ஐடியாவே இல்லையா? ஐயோ, விட மாட்டார் போல இருக்கே. நான் என்ன பண்ணுவேன்? சரி குடிக்கிறேன். போதுங்க, என்னால் இதுக்கு மேலே குடிக்க முடியாது. ப்ளீஸ் சக்தி. ஒழுங்கா குடிக்க போறியா இல்லையாடி? நீங்கள் தான் இவ்வளோ ஊட்டிட்டீங்களே, ஆஃப் பவுல் குடிச்சிட்டேன். உடம்பு சரியில்லைன்னா எப்படி குடிக்க முடியும்? எனக்கு புரியுதா இல்லையா? ஒரு மாதிரி இருக்கும், கொமட்டிடும். இப்போ வரைக்கும் கொடுத்தது எல்லாமே வெளியே வாமிட் பண்ணிவிடுவேன். ப்ளீஸ் போதுங்க. அடாடாடாடா, எவ்வளோ சூப்பராக கேட்குது தெரியுமா நீ பேசுறது. ஏங்க வாங்க போதுங்க போங்கன்னு சொல்லும்போது அப்படியே என்னோட காதில் இன்பத்தேன் வந்து பாயுது வினி. இன்பத்தேன் வந்து பாயுதான். பேசாமல் போறீங்களா? எனக்கு கடுப்பாகுது. சரி படுத்துக்கோ, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, சரியா? என்ன பண்ணுறீங்க? இதுக்கு என்ன டச் பண்ணுறீங்க? ஃபீவர் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமாடி? புரியுதா இல்லையா உனக்கு? அடே 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 அடே, கண்ணுக்கு குளிர்ச்சியாக உள்ளது. கையை எடுங்க ஃபர்ஸ்ட். சாரி அண்ணே, தப்பாக வந்துட்டேனா? மன்னிச்சுக்கோ. கரெக்டான டைமிங்கில் தப்பாக வந்துட்டடி என் தங்கம். அச்சோ, திட்டுவானே. சரி சரி, சாரி. அண்ணி எப்படி இருக்காங்கன்னு கேட்கலாம் தான் வந்தேன். அண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கு? நீ இரு. இந்த பக்கம் வந்து பேசு. அவனால திரும்ப முடியாம படுத்துட்டு இருக்கால, இந்த பக்கம் வந்து பேச வேண்டியது தானே. அங்கே நின்று தான் பேசுவியோ? அப்படிங்கப்பா, ரொம்பத்தான். அண்ணி இப்போ எப்படி இருக்கு? இப்போ தானடி சொன்னேன், அவனால திரும்ப முடியாம உட்காந்துருக்கான். இப்படி வா. இல்லை, நானே இப்படி திரும்பி படுக்கிறேன். உன்னதான் என் பக்கத்தில் வராதே, எனக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு சொன்னான். நீ கேட்கவே மாட்டேங்கிற. பரவாயில்ல, எனக்கு ஃபீவர் வந்தால் இன்னொரு 4 நாள் ஜாலியாக லீவ் போடுவேன்ல. படிக்கணுங்கிற என்னாலாம் இல்லை இல்லையா? என்னண்ணே இப்போ பார்த்தாலும் படி 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 படி. நீ படிப்பை தவிர என்ன? அண்ணி தான் படிச்சிருக்காங்க, இப்போ தான் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒன்று 10 பாத்திரம் தைக்கணும், அப்படி இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு ஒன்று 10 பாத்திரம் தைக்கணும். அப்படி தானே இருக்கும். அதுக்கு நான் படித்தேன்னா படிக்கட்டு என்ன போனேன். ஐயா, அண்ணி சிரிச்சிட்டாங்க. அண்ணி சூப்பர் அண்ணி. சரி நீ கிளம்பு. அண்ணி இப்போதான் சாப்பிட்டுருக்கா, கொஞ்ச நேரம் மாத்திரை போட்டு தூங்கட்டும். நீ போய் விளையாட்டு போகலையே. இப்போதான் படினேன், அதுக்குள்ளே விளையாடுங்கிற. ஏதாவது ஒன்றா சொல்கிறியா? அம்மா தாய் உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, போ. இங்கே வந்ததுலேருந்து அண்ணி தான் சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு அண்ணி சொல்லி கொடுக்குறது மாதிரி வேறு யார் சொல்லி கொடுத்தாலும் எனக்கு புரியாது. அன்னிக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிறேன். அது வரைக்கும் அண்ணி கூடவே நான் இருக்கேன். என்னத்தையோ பண்ணு, போ. வினிதாம்மா, அம்மா வாம்மா, எப்படிமா இருக்கேன்? நல்லா இருக்கியா?
அத்தை வாங்கத்தேன், உங்களுக்கு தான் ரொம்ப நேரம் உங்கள் பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அத்தை வாங்க, நல்லா இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா இல்லை மாமாவும் வந்திருக்காங்களா? மாமா வரலடா கண்ணு, பயில் வேலையெல்லாம் இருக்குல்ல, அதனால மாமா வரல. நானும் பெரியத்தையும் மட்டும் வந்தோம். சரி சுனிதாக்கா எங்க? பாப்பா உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்காடி, காய்ச்சல்னு சொல்லி ஃபோன் பண்ணா, அதனால தான் கிளம்பி வந்தேன். சரியாக சாப்பிடவே மாட்டியேடி. உங்கள் பொண்ணு சாப்பிடவே மாட்டேங்கிறா. கேட்டே ஒரு லெக்சரர் தான், குழந்தைய விட மோசமாக இருக்கா, நான் என்ன பண்ணுறது? இப்போ தான் சாப்பிட வச்சுருக்கேன், மாத்திரை மட்டும் கொடுத்துட்டு அவர் தூங்கட்டும். நீங்களும் அதுக்குள்ளே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்ருங்க அத்தை. பரவாயில்லையே, மாப்பிள்ளை முன்னத்தை விட ரொம்ப நல்லா பொண்ணுக்கிட்ட இருக்க மாதிரி தெரியுது. அப்பா எனக்கு இப்போ தான் மனசு நிறைஞ்சுது. வினிதாவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனால் அவங்களுக்குள்ளே வந்த சண்டை ஏதோ ஒரு பிரச்சனைனால இங்கே வர லெவலுக்கு வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் அந்த தாய் தான் காரணம். நம்ம மாரியத்தாவை போய் கும்பிடணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னாச்சுங்க அத்தை? ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை. எனக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க மாப்பிள்ள. என் பிள்ளை கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மாதிரி என்றைக்கும் நீங்கள் ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்தால் போதுங்க. அத்தை நீங்கள் கவலையே படாதீங்க. வினிதா அண்ணி எங்கள் அண்ணா கூட சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நான் விட்டுருவேனா? அப்படி சொல்லிடி என் தங்கம் ராசாத்தி, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னடி கவலை அத்திக்கு. தேங்க்ஸ் அத்தை. ஐயோ ஆளாளுக்கு என்னென்னமோ கணக்கு போடுறாங்க இவரோட புத்தியை பற்றி தெரியாமல். உங்கள் பொண்ணே நான் வேணான்னு சொன்னாலும் நான் தூக்கிட்டு வந்துடுவேன் அத்தை. அந்த ரைட்ஸ் எனக்கு இருக்குல்ல. அதான் அன்னைக்கு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்கள் அடிச்சுக்குங்க பிடிச்சிக்குங்க, ஆனால் ஒத்துமையாக சந்தோஷமாக வாழ்ந்தால் எங்களுக்கு அதுவே போதும். சரிங்க அத்தை. சரி, ஏய் வினி மாத்திரை போடு. அம்மா இவர் பாருமா சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு. அண்ணி இப்போ நீங்கள் சாப்பிட்லைன்னா பாருங்கள், ஊசி தான் போடணும். ஐயோ ஊசிக்கு மாத்திரையே தேவலாம். கொண்டாங்க, நான் சாப்பிட்டுட்டு தூங்குறேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அம்மா சாரிம்மா, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீ சாப்பிடுமா, நான் வந்துடுறேன். அத்தை வாங்க சுனிதா அண்ணி ரூமுக்கு போவோம். அண்ணி நான் அத்தையை கூப்பிட்டு போகிறேன். அண்ணா நீம்மா டேப்லெட் கொடுத்துட்டு வாண்ணா. சரி சரி. சரி நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் வாங்க.